பலி கொடுக்கப்பட்ட மரணம். என்னுடைய பாவத்துக்காக என் மீது இருந்த தேவ கோபம் தணிக்கப்பட்டது இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால். என்ன பர்பஸ்? எதுக்காக அது அவசியம்? தேவனே அதை ஏற்படுத்தினார். தேவனே மேலே இருந்த கோபம் தணிக்கப்படும்படியாக இரத்தம் சிந்தப்பட்டது. தேவன் என் மீது இருந்த கோபத்தை தணிப்பதற்காக இரத்தம் சிந்தப்பட்டது. இரண்டாவது, அங்க இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீ தேவனிடத்துல சென்று உன் மீது உள்ள கோபத்தை தணிச்சிக்கிறதுக்காக அந்த இரத்தம் சிந்துதல் ஏற்படுத்தப்பட்டது. மூன்றாவது, அங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பாவம் செய்தவன் பதிலால் தண்டனையின் மூலமாக பாவ நிவர்த்தி செய்து கொள்ளப்படுகிறான். பாவம் செய்தவன் பதிலால் மரணத்தின் மூலமாக கடவுள் தன் மீது இருந்த கோபத்தை தணித்துக் கொள்ளுகிறான். அடுத்ததாக பலியின் மூலமாக நான் மன்னிக்கப்படுகிறேன். என்னுடைய உறவு புதுப்பிக்கப்படும். நல்ல கவனிச்சிங்க, லிசன் பண்ணிங்க, நல்லா புரிஞ்சுங்க. இயேசுவோடைய ரத்தம், நல்ல கவனிங்க, இயேசுவோடைய ரத்தம் என் பாவத்தை கழுவிட்டு அப்படியே விட்டுறல, கழுவி என்னை மன்னிச்சு அப்படி மன்னிச்சு விடல, என்னை திருப்பி ஐக்கியப்பட வைக்குது, ஒன்றிணைக்குது. எப்பொழுதும் பாவ மன்னிப்புன்னா ஒப்புரவாகுதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. நீ ஒப்புரவாகல அப்படின்னா அது வந்து நீ அந்த சிலுவை மரணத்தை புரிஞ்சு கொள்ளல. ஒப்புரவாகணும், மன்னிக்கப்பட்டுட்டு போறது கிடையாது. அது பொய் கிறிஸ்தவம். கிறிஸ்தவங்கிறது என் மேல இருந்த கோபம் தணிக்கப்பட்டு நான் மன்னிக்கப்பட்டு நான் மறுபடியும் ஐக்கியத்துக்குள்ளாக நான் வருகிறேன்.